இன்றைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் பண்பாட்டு எச்சங்களையும் பண்பாட்டு அசைவுகளையும் நம்மளால் பார்க்க முடியும். உதாரணமாக சொல்ல போனோம்னா அம்மிக்கல், உரல், வாடிவாசல் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த வரிசையில் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் நம்ம இந்த சுமதாங்கி கல்லை பார்க்க முடியும். ஆனால் அதற்கான அர்த்தம் இன்றைய தலைமுறையினருக்கு தெளிவாக தெரிய வாய்ப்பே இல்லை. சுமதாங்கி கல்லை பொறுத்த வரைக்கும் தரையிலிருந்து சுமார் 4 அடி உயரத்துக்கு 2 கல் தூண்களும் 1 அடி அகலம் 6 அடி நீள கல்பலகையும் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு சுமதாங்கி கல் மேடையின் அமைப்பு இப்படித்தான் இருக்கும். பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு பெண் கருவுற்ற பின்னர் வயிற்றில் குழந்தையுடன் இறந்து போன ஒரு பெண்ணின் துயரம் சுமதாங்கி கல் மேடை மீது துன்பச் சுமையாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் இறக்கி வைக்கிறாங்க. ஒரு சில கிராமங்களில் இந்த வழக்கம் இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஒரு வீட்டில் பெண் கருவுற்ற குழந்தை பிறப்பதற்கு முன்பாக வயிற்றில் குழந்தையுடன் அந்த பெண் இறந்துவிட்டால் அதை நினைவு கூறும் விதமாக அந்த ஊருக்கு வெளியே ரோட்டோரமாக சுமதாங்கி கல் அமைப்பது வழக்கம். அந்த சுமைத்தாங்கி கல்மேடை அந்த பெண்ணின் நினைவாக மட்டும் இல்லைங்க. தற்போது இருப்பது போல பஸ், லோடு, ஆட்டோ, டூ வீலர் போன்ற வாகனங்கள் அதிக அளவில் அந்த காலத்தில் இல்லை. கிராமத்து மக்கள் தங்கள் விளைபொருட்களை தலைச்சுமையாகத்தான் அங்கிருந்து நகர பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்று வந்தாக வேண்டும். அவ்வாறு சுமைகளை தலையில் தூக்கி செல்பவர்கள் ரோட்டோரமாக தென்படுகிற சுமைத்தாங்கி கல் மேடையில் தலைச்சுமையினை இறக்கி வைத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பது உண்டு. பின்னர் தங்களது சுமைகளை மீண்டும் தூக்கி செல்வார்கள். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை பல கிராமங்களில் இன்றளவும் சுமைத்தாங்கி கல் மேடை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காலப்போக்கில் இன்றைய நடைமுறையில் இதுபோல சுமைத்தாங்கி கல்மேடை அமைக்கும் பழக்கம் இல்லாமலே போய்விட்டது.